வணக்கம். நான் அனிதா. நீலு மெடிக்கல் சென்டர் அண்ட் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன்ல கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயபெட்டிஸ் எஜுகேட்டரா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல மேஜிக்கல் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஃபார் டயபெட்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஜென்ரல் ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அது டயபெட்டிக் அப்படின்னு வரும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸ். பாதாம் பருப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாதாம் பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாகவே சுகர் லெவலை வந்து, அதாவது ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை போஸ்ட் ப்ராண்டியல் லெவலாகட்டும், இது ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது, விட்டமின் இ, மெக்னீஷியம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாமில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம ஒரு பவர்ஃபுல் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து இதையை சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பில் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ அதையும் வந்து நமக்கு கட்டுப்படுத்தி தரும், கம்மி பண்ணி தரும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மியாகிறதுனால என்ன அப்படின்னா, இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய ரிஸ்க்கை வந்து நம்மளால் கட்டாயம் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 to 5 ஆல்மண்ட்ஸ், இப்போ வெறும் ஆல்மண்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 to 5 நம்பர்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைடு நிறைய நன்மை இருந்தாலும் அது வந்து கேலரி கண்டென்ட் வந்து ஹை. அதை நீங்கள் எக்ஸசிவாக அதிகமாக எடுக்கும் பொழுது, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களுடைய டயட்டிஷியன் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுங்க. பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேலரி கண்டென்ட் வந்து வேரி ஆகும். ஸோ 10 ஆல்மண்ட் எடுத்தாவே அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 கேலரிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆல்மண்ட் வந்து சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ரிஸ்க்கை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் முதவே சொன்ன மாதிரி ஒரு 3 to 5 நம்பர்ஸ் ஆஃப் ஆல்மண்ட் வந்து ஐடியலாக இருக்கும். இந்த எல்லாருமே கேட்கக்கூடிய நார்மலாக என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பாதாம் பருப்பை வந்து நாங்கள் தோலோடு சாப்பிட்லாமா? அது சாப்பிட்டா அதனால நிறையா கெடுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஸ்கின்னோடையே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்டுங்க அவங்க ஷீலா கிருஷ்ணசுவாமி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பாதாம் பருப்போட தோலில் வந்து பார்த்திங்கன்னா டேனின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் இருக்குது. இந்த டேனின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, டைஜஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு விடாது. இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாத நார்மலான பர்சன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே வந்து நீங்கள் எல்டர்லி பீப்புள், அதாவது ரொம்ப வயசானவங்க, டைஜஷன் ப்ராப்ளம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை சோக் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அந்த தோலை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பாதாம் பருப்பை வந்து சாப்பிட்லாம். அந்த பாதாம் பருப்பு சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் இன்னொருக்கா மறுபடியும் நான் சொல்லணும்னா, ஹார்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பிகாஸ் அதில் மியூஃபா கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் வந்து சுகருக்கும் நல்லது, ஹார்ட்டுக்கும் நல்லது அப்படிங்கிற போதே வந்து அங்கே காம்ப்ளிகேஷன்ஸ் ரிஸ்க்குங்கிறது கம்மிங்கிறது நேச்சுரலாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு நாளைக்கு 3 to 5 நம்பர்ஸ் இஸ் ஐடியல். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஃபைபரோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப். ஏன்னா அதில் வந்து பாலிஃபினால்ஸ்ன்னு ஒரு கண்டென்ட் வந்து இருக்குது. இந்த பாலிஃபினால்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட் தாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறங்காட்டிக்கு டைஜஷன் வந்து உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். நான் முதவே சொன்ன மாதிரி எல்டர்லி பீப்புள் மட்டும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. மற்றவங்கெல்லாம் நார்மலாகவே எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்நட்ஸ். இந்த வால்நட்டில் வந்து எப்படி ஆல்மண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி இந்த வால்நட்டும் வந்து உங்களுடைய சுகரோட கண்டென்ட் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஃபைபர் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, அண்ட் ஏஎல்ஏன்னு சொல்லுவோம். ஏஎல்ஏ அப்படின்னா ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட்னு சொல்லுவோம். இந்த ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா கேன்சர் வராமல் கூட ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் வந்து உங்களுக்கு
கொடுக்கும். ஸ்டொமக் ஃபுல்னஸை வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக நிறையா எடுக்கலாமா அப்படிங்கிறது வந்து கிடையாதுங்க. எப்படி ஆல்மண்டுக்கு நம்ம வந்து 3 to 5 நம்பர்ஸ் இன் அ டே எடுக்கிறோம்னு சொன்னோமோ, அதே மாதிரி வால்நட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 நம்பர்ஸ் எடுக்கிறது ரொம்ப நன்மையை தரும் உங்களுக்கு. எதுவுமே எக்ஸசிவாக எடுக்க வேண்டாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் 2 டயபெட்டிஸோட ரிஸ்க் நம்ம சொல்லுவோம், மோஸ்ட்லி காம்ப்ளிகேஷன்ஸை தான் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் நட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃப்ரூட்டுக்கு இடையில எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா நமக்கு நட்ஸோட கம்ப்ளீட் நியூட்ரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா எப்போவுமே மீல்ஸோடு எடுக்காமல் நம்ம செப்ரேட்டடாக ஃப்ரூட்டோடு எடுக்கும் பொழுது விட்டமின் சி, எஸ்பெஷலி விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸோடு எடுக்கும் பொழுது இன்னும் அதிகமான நன்மைகளை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. அண்ட் அதே மாதிரி எப்படி ஆல்மண்டில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் வால்நட்லேயும் வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறங்காட்டிக்கு டைஜஷனை வந்து உங்களுக்கு ஸ்லோ பண்ணி தந்து குளுக்கோஸ் லெவலை வந்து ஹை பண்ணாத அளவுக்கு இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹசில் நட்ஸ். ஸோ இந்த ஹசில் நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இல்லை சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இது வந்து என்னென்னா ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு நட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவோ அது அந்தளவுக்கு அவ்வளோ நல்ல ஒரு நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு இதில் பெனிஃபிட்ஸும் சரி நியூட்ரியன்ஸும் சரி நிறையா இருக்குது. இதில் என்ன மாதிரியான நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டயட்ரி ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயர்ன் இருக்குது, தயாமின் கண்டென்ட் இருக்குது, கால்சியம் இருக்குது. எல்லா நியூட்ரியன்ஸும் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபுல்லாக கொடுத்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டடான ஒரு நட் அப்படின்னா ஹசில் நட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப எய்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹார்ட்டை வந்து ஹெல்த்தியாக வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் ஹெல்தி ஃபேட் அப்படின்னாவே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஞாபகம் வந்துடும், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஹெல்தி ஃபேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறங்காட்டிக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃப்ளமேஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆன பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹசில் நட்டில் இருக்குது. என்னென்னா ரெடிமேட் ஹசில் நட் மட்டும் வாங்க வேண்டாம். ஸோ ஏன்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலரி கண்டென்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து அதில் வந்து சுகர் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மல் ஹசில் நட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. 50 கிராம் ஆஃப் ஹசில் நட்டில் வந்து பார்த்திங்கன்னா 314 கேலரிஸ் வரைக்கும் இருக்கும். நான் முதவே சொன்னது தான், நட்ஸில் வந்து கேலரி கண்டென்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ஃபேட் கண்டென்ட்டும் ஹையாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ஃபைபரும் நல்லாவே இருக்குது. 4.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குது. ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இனாஃப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 to 2 நம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டாவே வந்து போதுமான ஒரு விஷயம். நட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் நட்ஸ் எடுக்காமல் கொஞ்சம் அப்படியே வந்து மிக்ஸ்டு நட்ஸ், இப்போ நான் சொன்னால் பார்த்தீங்களா இந்த 3 நட் பற்றி நான் இன்றைக்கி பேசியிருக்கேன், ஆல்மண்ட், வால்நட் அண்ட் ஹசில் நட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 நட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். ஒரு 2 ஆல்மண்ட், ஒரு வால்நட் அண்ட் 2 ஹசில் நட் போல் இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ்டு நட்ஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா நட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெய்லி 5 நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஐடியலான ஒரு விஷயம். எந்த விதமான பாதிப்பும் வராது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ரொம்ப நன்மை தரக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி நட்ஸில் பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சீட்ஸில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் குமின் சீட்ஸ். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌன் அண்ட் எல்லோ கலரில் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுசாகவும் கிடைக்கும், ரோஸ்ட் பண்ணியும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, பிரேக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ லைக் நம்ம எப்படி வந்து ஆல்மண்ட், வால்நட் அண்ட் ஹசில் நட்ஸ் பற்றி பார்த்தோமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இது மெயினாக வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. உங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும், கொலஸ்ட்ரால் லெவலை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி தரும். பிகாஸ் இதில் ஃபைபர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்குது. 10 கிராம்ஸ் ஆஃப்
ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 55 கேலரிஸ் இருக்குது, ஃபைபர் 2.8 இருக்குது, ப்ரோட்டீன் வந்து 1.9 அண்ட் ஃபேட் வந்து 4.3 அளவுக்கு இருக்குது. கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ் வரைக்கும் எடுக்காமல் ஒரு 5 கிராம்ஸ்வே வந்து உங்களுக்கு போதுமானது. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இது வந்து கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தயாமின் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஸோ தயாமின் இருக்கிறங்காட்டிக்கு உங்களுடைய நார்மல் நர்வ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாஸ்பரஸ் அண்ட் மெக்னீஷியம் இருக்கிறங்காட்டிக்கு உங்களுடைய போன் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி டிஷ்யூ ஹெல்த்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து டெய்லி உங்களோட டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆகாமல், பாடியில் இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாஸ்பரஸ், மெக்னீஷியம், ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. நான் முதவே சொன்ன மாதிரி தான் இந்த பாஸ்பரஸ் அண்ட் மெக்னீஷியம் வந்து உங்களோட போன் அண்ட் டிஷ்யூ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அண்ட் கால்சியம் கண்டென்ட்டும் வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் உங்களுடைய நர்வ் ஃபங்க்ஷனுக்கும், அதுக்கப்புறம் வந்து போன் ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதை வந்து உங்களுடைய சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம், ஓட் மீல்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 10 கிராம் ஆஃப் சியா சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 12 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்குங்க. அந்த 12 கிராமில் வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு வெறும் 10 கிராமில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 கிராம் ஆஃப் கார்ப் அண்ட் 10 கிராம் அந்த கார்ப்லேயும் ஃபைபர் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும், மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் வந்து இந்த சியா சீட்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லதுங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நட்ஸ் அண்ட் சீட்ஸில் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ உங்களோட டயட்டில் எந்த அளவுக்கு அதை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களுடைய சர்க்கரையோட அளவையும் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.